Praise the Lord. Hallelujah. Hallelujah. சங்கீத பகுதி 95வது சங்கீதம் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவரே அதை உண்டாக்கினார், வேட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். 11வது வசனம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதலின் தேவன், இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற எந்த மனுஷனாலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதத்தின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. இங்கே 2 விதமான காரியங்களை இந்த சங்கீதத்தில் முழுவதும் நம்ம வாசித்தோம் என்றால் 2 விதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். முதலாவது, கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவர்கள் யார்? யார் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்? ஹல்லேலூயா. 2வது காரியம், கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்காதவர்கள் யார்? இந்த 2 விஷயத்தை சங்கீதக்காரன் மூலியமாக தேவன் நம்மளோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தில் நாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் வழி மாறி போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தும் அறியாதது போல அவரை விட்டு விலகினவர்கள் அநேகர் இந்த தேசத்தில் நாம் காண்கின்றோம். ஹல்லேலூயா. அதனால தான் மீண்டுமாய் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். முதலாவது அந்த காரியம் என்ன என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்காதவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக சீனாய் என்ற மலையிலே போய் சேர்ந்தார்கள். அங்கே அவர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை போதிக்கின்றார். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசே மூலமாக அவர்களுக்கு போதிக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரம் அமைப்பதற்கான காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஏறக்குறைய 1 வருட காலத்துக்கு பின்பு ஆசரிப்பு கூடாரம் அங்கே அமைக்கப்பட்டது. அதற்கு பின்பு அவர்கள் பிரயாணமாக கடந்து வருகிறார்கள். சீனாயிலிருந்து காதேஸ் என்ற லொக்கேஷனுக்கு அவர்கள் சென்றார்கள். ஏறக்குறைய 2 வார கால அவர்கள் பிரயாண தூரமாக இருந்தது. மொத்தம் அவர்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு 38 அல்லது 40 நாள் தான் ஆகும். ஹல்லேலூயா. அவர்கள் கணக்கிடப்பட்டது அவ்விதமாய் கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பின் காரணமாக, கீழ்ப்படியாததுனால, கட்டளைகளை கை கொள்ளாததுனால தேவன் அவர்கள் என்ன பண்ணினார்? 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தை சுற்றி திரிய வேண்டியது ஆயிடுச்சு. அவர்கள் முறுமுறுத்தார்கள். எப்போ முறுமுறுத்தார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் பிரயாணமாக வந்த பொழுது ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில்
2வது வசனம் 3வது வசனமும். மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. அல்லேலூயா. அவ்வளோ லட்சம் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் அந்த பாளையம் இறங்கின பொழுது குடிக்கிறதற்கு தண்ணி தேவைப்படுது. கர்த்தர் செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். 3வது வசனம். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார். இவ்விதமாக பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் கல்லறிய பார்க்கிறாருங்க. ஆண்டவரே தேவனிடத்தில் முறையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு செய்த காரியத்தை எல்லாம் அவர்கள் மறந்து போனாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த முறுமுறுத்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த எகிப்தில் அவர்களுக்கு செய்த காரியங்கள், நடந்த விதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னா, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவருமே அந்த சொன்ன அந்த கானான் தேசத்தில் போய் சென்றடையலை. அதான் சொல்கிறார் கர்த்தர். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாகினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் இங்கு அவர்களுக்கு கோபத்தோட ஒரு காரியத்தை சொல்றதை நாம் காண முடிகின்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் அவர்களை ஆட்கொண்டது. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றா, இந்த 9வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகின்றார். அல்லேலூயா. இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்பேற்பட்ட சந்ததிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறதை நாம் காண வேண்டியிருந்தது. இந்த தேசத்தில் மட்டுமில்லை, இந்த பூமியின் குடிகள் அநேகர் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியங்களை நாம் காண முடிகிறது. எவ்வளவு பேர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிறார்கள், உண்மையாய் நடக்கிறார்கள், இந்த வேதத்தின்படி அவர்கள் கை கொள்ளுகிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. எல்லோரும் வழி விலகி போறவர்களுக்கு கூட்டம் தான் அதிகமாக காணப்படுகின்றது. அல்லேலூயா. ஸோ இவ்விதமாக இருக்கக்கூடாது என்பதற்கு தான் தேவன் நமக்கு இந்த இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்று இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. அல்லேலூயா. 2வது விஷயம், கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவர்கள் யார்? இதை பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தாவீது சொல்லுகிறார் 15வது சங்கீதத்தில், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வசனம் 15வது சங்கீதத்தில் 2வது வசனம், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். ஏனென்றால் இவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய கூடாரத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய இளைப்பாறுதலை நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா எல்லோருக்குமே தெரிஞ்ச வசனம் தான்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இதை கை கொள்கிறோம்? கர்த்தரை தேடுவார் ஒரு சிலர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இப்போ கட்டளைகள், ஆலோசனைகள் இவை எல்லாமே இலகுவாக இருந்தாலும் நாம் கை கொள்வது எவ்வளோ பேர் கை கொள்கிறோம் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா அது கேள்விக்குறியாதான் இருக்கின்றது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதனால தான் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றான். முதல் 3 வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தரை கம்பீரமாக பாடி அவருடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கின்றான். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணணும், அவருடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்த வேண்டும், சதா காலமும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. அல்லேலூயா. 1 கொரிந்தியரில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா 8வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும், தேவர்கள் எவ்வளவோ தேவர்கள் இந்த பூமியின் வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியரில் 8வது அதிகாரம் 5, 6, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் மூலமாக தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் அல்லாமல் வேற ஒன்று கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதக்காரன் சொல்றான், அவரைத்தான் அப்பேற்பட்ட நாமத்தை உடையவர் தான் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறம் 2 கல்லர்களையும் ரைட்லையும் லெஃப்ட்லையும் 2 கல்லர்களை சிலுவையில் அறைந்து வைக்கிறதை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? ஒருத்தன் தேவனை தூஷிக்கிற மாதிரி பேசுகிறான், இன்னொரு கல்லன் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறான். மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறாரே, அவரை அடித்தவர்களுக்காக பிதாவிடத்தில் அவன் வேண்டிக் கொள்றதையும் பார்க்குறான். அப்போ எந்த அளவுக்கு இவர் இரக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அந்த சிலுவையில் எழுதப்பட்ட வாசகத்தை வாசிக்கிறான், யூதர்களின் ராஜா. இப்போ இவர் யூதர்களுடைய ராஜாவானால் இவருடைய பிதாவை எப்பேற்பட்டவராக இருப்பார்? ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு கேட்குறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 42, 43வது வசனத்தை வாசித்தான் அப்படின்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போது இந்த சுற்றி இருந்த காரியங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள மனசில் தோன்றுச்சு, நான் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கிறேன், இவர் மன்னிக்கக்கூடிய தன்மை இவர் ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது அவன் புரிந்து கொண்டான். அதனால தான் அவரை பார்த்துக்கிட்டான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்போ கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். இதுக்கு முன்னாடி அந்த கள்ளம் பேசுகிறான், அவனுக்கு பதில் கொடுக்கல. ஹல்லேலூயா. இவன் தன்னை தாழ்த்தி கொண்டு எப்பொழுது ஒரு அர்ப்பணிப்போடு பேசினானோ அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பிரதிசிலிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலில் அவன் பிரவேசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ரெடியாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். எப்படி சங்கீதக்காரன் ஒரு அழைப்பை கொடுத்தானோ அந்த அழைப்பை ஏற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தி கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டும் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவர்களாகிய நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செல்வார்கள். ஆமென்.